விஜய் ப்ரோ, என்னடா என்ன திடீர்னு பிரைட் ஆயிட்டு இருக்கீங்க? தெரியுதா? நல்லாவே தெரியுது ப்ரோ. அது ஒன்றும் இல்லடா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூட்டுக்கு போனேன்ல, அங்கே வந்துட்டு பயங்கரமாக டேன் ஆகிட்டேன். அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆஷ் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக்னு ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே வந்துட்டு எனக்கு கார்பன் லேசர் ஷூட்டுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அதை நான் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக ஒரு 2 daysல ஒரு மாதிரி பிரைட் ஆகிட்டேன். இப்போ நீ கூட கரெக்டாக சொல்கிறேன். அப்போ ஒர்க் அவுட் ஆகுது போல. சரி, உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கின் வந்துட்டு பிரைட் ஆகணும், க்ளோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஷ் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. ஏய், உனக்கு என்ன, நீ பார்த்துக்கோடா. ஓகே ப்ரோ, அதை போகிறேன். என்னாச்சு? சத்தத்தையே காணோம். எப்படி சத்தம் வரும்? அங்க பாரியா. எனக்கு என்னமோ நம்ம பையன் வாழ்க்கையில பெருசா ஏதோ தப்பு நடக்க போல தோணுது மீனாட்சி. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்காரன் போடுற டீல அந்த ராஜஸ்தான் கறி மயங்கிடணும். ஜி, என்ன பண்ணுது நிம்மல்? பார்த்தா தெரியல, என் பொண்டாட்டிக்கு டீ போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுக்கு ஜி நிம்மல் பண்ணுது? தள்ளு. தல்லா? ஏய், நீ இப்படி அமைதியா உட்காரு. இன்னைக்கு நான் தான் உனக்கு சாய் போடுவேன். கியூ ஜி? பின்ன ராத்திரி ஃபுல்லா நீ தானே என்ன பாத்துக்கிட்ட, அப்ப காலையில நான் தானே என் பொண்டாட்டியை பாத்துக்கணும். ஹானா ஜி, பொண்டாட்டிக்கு போய் பத்தி சாய் போடலாமா? ஏன் போடக்கூடாது? இங்கெல்லாம் அப்படி நடக்காதுல்ல ஜி. ஹேய், உங்க ஊர் ராஜஸ்தான்ல தாண்டி அப்படி. ஆனா எங்க ஊர்ல புருஷங்கார தான் காலைல எந்திரிச்சு போய் பால் பாயிட்டு வாங்கிட்டு வந்து டீ போட்டு பொண்டாட்டிக்கு பெட் காஃபி கொடுத்து எழுப்பணும். என்ன ஜி சொல்லுது நிம்பல்? சாய் போட போறேன்னு சொல்லுது, பெட் காஃபின்னு இது எதுக்கு காலையில இப்படி ஒளருது? பின்ன பெட்டின்னு சொன்னா நல்லபடி இருக்கும், அதான் பெட் காஃபின்னு சொல்றோம். என்னமோ ஜி. சரி, என்னமோ இருக்கட்டும். நீங்க நான் சாய் போடுறேன், அது எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. அதுக்கு இல்ல ஜி, நிம்பல் சாய் போட்டா அது அச்சா இருக்குமோ இல்லையோ. உன்னை விட நான் நல்லா தான் சாய் போடுவேன். சுகர் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது சால்ட்டுடா. நீ தெளிவா இருக்கலையான்னு செக் பண்ண. நல்லா செக் பண்ணு ஜி. சுகர் எங்க இருக்கு? அந்த நாலு டப்பில இருக்கு பார். டப்பில இருக்கா? இதுலயா? அது மிளகா பொடிடா. மிளகா பொடியா? நான் அடிக்கிறா. இதுல வச்சிருக்கியா? யாராவது ஹாட் பாக்ஸ்ல சுகர் வைப்பாங்களா? அப்பதான் ஜி எறும்பு வராது. யோ, என்னையா அது? இல்ல மீனாட்சி, அந்த பொண்ணை அந்த இடத்துல பார்த்ததுல இருந்து எனக்கு குப்புன்னு பிபி ஏறி போச்சு மீனாட்சி. அதை குறைக்கிறதுக்கு தான் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏயா என்ன இப்படி கடுப்பேத்துற? ஆபீஸ் டைம்ல எதுக்கு இங்க வர சொன்னாங்க? தெரியலையே ஜி. ஐயோ, ஏயா தேவாவை பார்க்குக்கு தனியா வர சொன்னா அவன் பொண்டாட்டியை கூட்டு வரான். நான் தான் பிபில ஸ்லிப்பு டங்காயி டங்கு ஸ்லிப் ஆகி 2 பேரையும் வர சொல்லிட்டேன் மீனாட்சி. ஏன் தான் இப்படி என் உயிரை வாங்குறனே தெரியலையா மீனாட்சி. மீனாட்சி, எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. டாடி, எதுக்காக எங்களை இங்க வர சொன்னீங்க? இது பார்க்கலையா மைசன்? அதான் வாக்கிங் போலாம். ரொம்ப முக்கியம். டாடி, எவனா ஆபீஸ் கம்பிட்டு வாக்கிங் போவானா? மா, நீங்களே அவர் கூட சேர்ந்து வர வச்சீங்க? அது இல்ல, உங்க அப்பாவுக்கு மருமகள்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா, அதனாலதான்ப்பா வர சொன்னாரு. மாமாஜி, முக்கியமான விஷயம் வீட்லயே சொல்ல வேண்டியதானே, அதுக்கு பாஸ் விட்டு அழி வைக்கணுமா? மீனாட்சி, என்ன கோத்து விட்டுட்டியா மீனாட்சி? இல்ல, அதுக்கு தான் தண்டனை. டாடி, எங்களை வர சொல்லிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? மைசன், எனக்கு என் மருமகளுக்குள்ள நடுவுல 1000 இருக்கும். நாங்க பேசணும். மருமகளே, follow me. அச்சா மாமாஜி. ஓ மா, என்னமா டாடி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? டேய், அந்தாள் லூசோ இல்லையோ, நீ தான்டா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. அந்தாள் மாதிரி மண்டையில ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு இருக்க. நீயும் நானும் பேசணும்னு தானே அவளை சமாளிச்சு கூட்டு போயிருக்காரு. நீ என்னடா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்படியே அப்பம் புத்திடா உனக்கு. சரிமா, அப்படி தனியா பேசுற அளவுக்கு என்ன விஷயமா? அது மருமகளே, நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத நீ கேட்டே ஆகணும்.
अच्छा मामा जी बोलो வாழ்க்கைன்றது 1000 காலத்து பயிர்மா. मामा जी पय्यर मतलब क्या பயிர்னா இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் இந்த குட்டி பேர்ல தான் வரும். मामा जी मरम मतलब क्या தேவா, அந்த மீனா பொண்ணு உங்க ஏரியாவுக்கு குடி வந்ததை ஏன்டா என்கிட்ட சொல்லல? எதுக்குடா அவ வந்தா? மா அவ மட்டும் என்ன என்கிட்ட சொல்லிட்டா கொடுத்துன வந்தா, எதுக்கு வந்தான்னு எனக்கும் தெரியலம்மா. தேவா, இப்பதான் உன் வாழ்க்கை நல்லா போகுதுன்னு நான் சந்தோஷமா இருந்தேடா. அவ ஏதோ பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்திருக்காடா. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா. மா ஒரு பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாம இப்படிலாம் சாப விடாதம்மா. அவ வந்ததுல இருந்து எந்த பிரச்சனையுமே வரல, சீக்கிரமா போயிடுவாமா. டேய், காலையில உங்க அப்பா கருணாக்கு வாயால சொன்னான்டா, ஏதோ கெட்டது நடக்க போகுது. எனக்கு பயமா இருக்குடா தேவா. அம்மா நீ பயந்து என்னையும் பயமுறுத்தாதம்மா. இந்த மாதிரி என்கிட்ட தனியா பேசணும் அடிக்கடி மீட்டிங் போட்டேன்னு வையேன். அந்த இருக்க பத்தியா வடக்கி பொண்டாட்டி அவளுக்கு சந்தேகம் வந்து கேனா அப்புறம் அதாம பிரச்சனையாகும். என்னடா பண்றது அதுக்கு? मामा जी इवलो छोटा पयर्ல இருந்து इतना बड़ा मரம் வளருதா? अच्छा मामा जी நம்மளுக்கு இப்பதான் புரியுது வாழ்க்கைங்கிறது ஆலங்காலத்து பயிர்னு. நிம்பல் மேல சொல்லு. இந்த வயசுக்கு மேல மரத்து மேல எல்லாம் சொல்ல முடியாதுமா. அரே மாமா ஜி அடுத்த லைன் சொல்லுன்னு சொல்லுது. எனர்ஜி எல்லாம் போயிடுச்சுமா, என்னால முடியல. மீனாட்சி மிஷின் கம்ப்ளீட்டடா. யோ டாடி, நீ தான் அந்த மிஷனுக்குலாம் ஹெட்டா? ஈவினிங் ஆபீஸ் போயிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். மா வாங்க வீட்டுக்கு போலாம். டே தேவா, எதுவும் தப்பா நடந்துடாதுல்ல? மா தப்பா நடக்கும்னு யோசிச்சாதான் தப்பா நடக்கும். பாசிட்டிவா யோசிப்போம். வாங்க வீட்டுக்கு போலாம். மா கிளம்பலாமாமா? मामा जी मिशन मतलब क्या ஐயா மிஷின் நீ வேற வீட்டுக்கு போய் என்ன ஆக போதோ தெரியலையே. பையல் மிஷன் मतलब क्या? அரே பாப்ரே, நல்ல யூடியூப் சேனலா பார்த்து நம்ம சென்னமல் கத்துக்க போகுது. வீடான வீட்டுல ஒரு விசேஷத்துக்கு போகணும்னா ஒரு பொருள் இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் நம்ம தான் எழுதிட்டு போகணும் போல இருக்கே. நிக்கிதா, நிக்கிதா, போலோ அத்தாஜி இங்க வா. என் தங்கச்சி பொண்ணு வளகாப்புக்கு கட்டு சோறு கட்டிட்டு போகணும். வீட்டுல பார்த்தா ஒரு பொருள் இல்ல. எல்லாத்தையும் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரணும். லிஸ்ட் எழுதிக்கலாம். क्या கட்டு சோறு அத்தாஜி? ஐயோ, இவளுக்கு மொழிபெயர்த்து ஏன் மொழி மறந்துடும் போல இருக்கு. கட்டு சோறு காணா காணா. ஓ அத்தாஜி, நிம்பலூர்ல ஃபங்க்ஷன் வச்சா நிம்பல்லாம் காணப்படாதா? நம்மள் தான் கொண்டு போகணுமா? நம்மளூர் ராஜஸ்தான்ல ஃபங்க்ஷன்லாம் வச்சா வெரைட்டியா நிறைய ஐட்டம்ஸ் போடும் தெரியுமா? அப்படியா? என் பையன் ஏதோ சொன்னா உங்க கல்யாணத்துல காணாவே போடலன்னு. அரே ட்ரோசரே, இப்படி அம்மா புள்ள வந்துக்கிட்டு எல்லாத்தையும் சுழிச்சடா நிம்பல். என்ன அங்க முணுமுணுப்பு? அது ஒண்ணுமில்ல அத்தாஜி, அந்த டைம்ல பாப்பா கிட்ட பைசாவே இல்ல அத்தாஜி. அப்படியோ இருந்துட்டாலும் வகை வகையா வடிச்சு கொட்டிடுற போறீங்க. ஐயோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் லிஸ்ட் எழுத மறந்துட்டேன். அரிசி 25 கிலோ, தக்காளி சோறு செய்ய தக்காளி 5 கிலோ, வெங்காயம் 5 கிலோ, புளி சோறு செய்ய 1 கிலோ புளி, எலுமிச்சம்பழம் சோறு செய்ய ஒரு 15 எலுமிச்சம்பழம், புதினா மல்லி சோறு செய்ய ஒரு 10 கட்டு புதினா மல்லி, தேங்காய் சோறு செய்ய ஒரு 5 தேங்காய், மாங்காய் சோறு செய்ய 1 கிலோ மாங்காய். தைசோர் ஆமாண்டி, மறந்தே போயிட்டேன். தயிர் சோறு செய்யறதுக்கு 10 லிட்டர் பால் வாங்கி நம்ம வீட்லயே தயிர் போட்டுப்போம். அப்பதான் புளிக்காம வாய்க்கு ருசியா இருக்கும். 10 லிட்டர் பால், எண்ணெய் 5 லிட்டரு, அப்புறம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. ஐயோ, எனக்கு இவ்வளவு தாண்டி ஞாபகம் இருக்கு. ஏதாவது விடுபட்டுருச்சுன்னா அந்த தேவாக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனா அவன் வாங்கிட்டு வந்துருவான். சரியா? நீ போய் பைய எடுத்துட்டு வா, நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். அப்படியே என் பர்ஸ் எடுத்துட்டு வந்துரு. அத்தாஜி, நமக்கு ஒரு டவுட். என்னடி டவுட்டு? இல்ல அத்தாஜி, இவ்ளோ வெரைட்டியர் வளகாப்புக்கு எதுக்கு காணா கொண்டு போகணும்? அடியே வடக்கி, மாசமா இருக்க பிள்ளைங்க 5 மாசத்துக்கு சோறு தண்ணி தின்னாம வாந்தி எடுத்துட்டு மயக்கத்துல கிடப்பாங்க. அதுக்கு இப்படி வகை வகையா விதவிதமா ருசியா சத்தான சாப்பாடு செஞ்சு கொடுத்தா
அவ்வளோ சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அதுவும் வளகாப்பு அன்னைக்கு புருஷன் கையால ஊட்டும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாரு. கியூ அத்தஜி, அந்த பொண்ணு அது கையால சாப்பிட்டுக்காதா? மக்கு மக்கு புருஷன் கையால ஊட்டும் போது சோற மட்டும் ஊட்ட மாட்டாண்டி, அன்பையும் சேர்த்து ஊட்டுவான். அவன் மட்டும் கிடையாது, அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமனாரு மாமியாரு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க சுத்தி இருக்க சொந்தங்கள்லாம் நின்னு ஊட்டும் போது அவ மனசும் நிறைஞ்சி அவ வயித்துக்குள்ள இருக்க குழந்தைக்கு வயிறு நிறைஞ்சி சந்தோஷமா சத்தா ஊட்டச்சத்தோட இருப்பாங்க. ஐசக்கியா அத்தஜி, ஆ. அப்போ மாசமா இருந்தா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்குமா? ஆமாண்டி. ஐயோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் வாங்க வேண்டிய லிஸ்டே மறந்துடுவோம் போல இருக்கு. போ போ பை எடுத்துட்டு வா. அப்படியே என் பர்ஸ் எடுத்துட்டு வந்துரு. சரியா? சீக்கிரம் வாடி, சீரியல் போட்டு போறாங்க, போயிட்டு வந்துருவோம். நிக்கிதா, இங்க வந்தா என்ன நிக்கி, வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா மீனா, நம்மளும் அத்தஜியும் வளகாப்புக்காக பொருள்லாம் வாங்க போயிட்டு இருக்குது. ஓ, உங்களுக்காக பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். ஹை, பாயசம். ஐயோ அழுப்ப. அச்சோ, அத்தஜி, இதுதான் மீனா, புதுசா மாடியில குடி வந்திருக்குது. நம்மள் பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்களுக்கு வந்தா மீனா, எதுக்கு பாயசம்? சும்மா உங்க எல்லாருக்கும் ஒரு பாயாசத்தை போட்டுடலான்னு தோணுச்சு, அதான். பாயசமா? ஆமா, மாமா இல்ல? மாமாவா? மீனா, அது நம்மளுக்கு தான் மாமா. நிம்பளியன் எப்படி கூப்பிடுது? என்ன நிக்கி, நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கூட பிறக்காத அக்கா தங்கச்சின்னு. அப்ப உனக்கு மாமான்னா எனக்கும் மாமா தானே? ஆமா மீனா, மாமாஜி வெளியே போயிருக்குது. ஓ அப்படியா? அத்தை, நீங்க பாயாசம் எடுத்துக்கோங்க. அத்தையா? அத்தஜி, நம்மளுக்கு அத்தைனா மீனாக்கும் அத்தை தானே? இவ வேற ஒண்ணும் தெரியாம இருக்காளே. எடுத்துக்கோங்க அத்தை. இல்லம்மா, எனக்கு சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால வேணாம். என்னத்த, உங்களுக்கு சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அதான் உங்களுக்கு மட்டும் ஐயோ, ஸ்பெஷலா நிஜமாலுமே sugar சுகர் ஃப்ரீ வந்துரும். போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க அத்தஜி. மீனா, நம்மள விட நம்ம அத்தஜியை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. நல்லாவே ஐயோ, தெரியும். முட்டாள். சரி நிக்கி, நான் வரேன். மீனா, ஆ, மாமாஜிக்கும் பத்திக்கும் பாயசம் கொடுக்காமலே போகுதே. ஓ, சாரி பாயாசம் நிக்கி, நான் பைத்தியமே. மறந்துட்டேன். கொடுத்துரு. அச்சா. நான் வர்றேன் அத்தை. அத்தஜி, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். என்னடி தெரியும்? நம்மளுக்கு சுகர்லாம் ஒண்ணும் இல்ல தானே? பாயசம் பிடிக்காதனால தானே அப்படி சொல்லிச்சு. ஆமா. அப்போ நான் இந்த பாயசம் நம்மளே குடிச்சது கொடு. அட பகல் பைத்தியமே, இது வெகுலின்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா? எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பிள்ளைய தூக்கி போட்டு மெதிப்பான்னு நினைச்சு பயப்படுறதா? அரே பகவான், என் பிள்ளைய நீதான் காப்பாத்தணும். அரே பாப்ரே, என்ன இது விழுந்துட்டே இருக்குது? ஐ, நம்ம பிரெக்னன்ட் ஆனா இப்படிதான் இருக்கும் போலயே. அச்சமா இருக்குது. அச்சா, நம்ம பத்தி வந்துருச்சு போல. நம்ம இப்படியே போய் பத்திய சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஜி, வந்துருச்சா? கதவை திறக்க எவ்வளவு நேரமா? தள்ளு, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? என்ன இந்த டவுசர்? நம்ம வயித்த கவுனிக்கவே இல்ல.
நம்மளுக்கு கஷ்டப்பட்டு ஏப்பட்டு போட்டதெல்லாம் பேஸ்டா போயிடுச்சு. நிக்கிதா அப்பா அம்மா எங்க? இப்ப ட்ரை பண்ணிடுவோம். ஜி அவங்க வெளிய போயிருக்காங்க ஜி. அப்படியா? சரி டீ போடு. என்ன இந்த டவுசர் நம்மள கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல. அச்சா நம்மளே இத பேசி பாப்போம். அஜி என்னடி? இன்னைக்கு ஆபீஸ் எப்படி போச்சு? எப்படி போனா என்ன? சீக்கிரமா டீ போட்டு எடுத்துட்டு வாயேன். அரே டவுசர் எப்ப பார்த்தாலும் சாய் சாய்னு கேக்குதே. நம்மளுக்கு ஒரு டிஃபரண்ட் இருக்குது. அது நம்மளுக்கு கண்டுபிடிச்சா? என்னடி டிஃபரண்ட்? இதர் திங்க். என்னடி இது? கப்டா ஜி கப்டா. கோவப்படாத. அப்படின்னா துணிடா துணி. இரு இரு, இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? அமைதியா உட்காரு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னடி வயித்துல ஏன் துணி வச்சிருக்க? சும்மா போடா. ஏய் ஏதோ குட் நியூஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா டவுசரே. வேற என்னடி? அது ஒண்ணும் இல்ல ஜி. இன்னைக்கு அத்தை ஜி வளகாப்பு பத்தி நம்மள்ட்ட பேசிட்டு இருந்துச்சா? அப்பத்துல இருந்து நம்மளுக்கும் வளகாப்பு பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான். அப்படியா? ஆமாடா டவுசரே. ஏய் இப்போ இப்படி கோபப்பட்டு அடிச்சிட்டே இருக்க? பின்ன என்ன ஜி? நம்மளுக்காக சர்ப்ரைஸ் பண்ணனும் எவ்வளவு ஆசையோட இருந்துச்சு தெரியுமா? ஆனா நம்மள கண்டுக்க கூட இல்ல. சாரிடி, கொஞ்சம் ஆபீஸ்ல ப்ராப்ளம், அதனால தான். நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல ப்ராப்ளம் தான் ஜி. போ. நிக்கிதா பாரா, இப்போ என்ன உனக்கு வளகாப்பு பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதானே? கவிதாக்கு வளகாப்பு முடியட்டும், உனக்கு வளகாப்பு பண்ணிடலாம். அட போ ஜி. ஏய் பாத்து போடி. கியூ ஜி? வயித்துல பாப்பா இருக்குல்ல, அதனால தான். அச்சா ஜி. My son. நடத்து நடத்து. அட போங்க டாடி மம்மி, எனக்கு வெக்கமா வருது. மீனாட்சி, நம்ம பையன் என்ன மாதிரியே வெக்கப்படுறான். குறக்கட்டைய பாரு பய. மா, நான் அவகிட்ட மீனா பத்தி எல்லாமே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாண்டா தேவா, சொல்லிடலான்னு தான் எனக்கும் தோணுது. My son, எனக்கு என்னமோ சொல்ல வேணான்னு தோணுது. யோ, சரியான தொடநடிங்க இருப்ப போல இருக்கு. முதல்ல உன் கருணாக்கு வாய முடியா. இல்லம்மா, கவிதா வளகாப்பு முடியவும் நிக்கிதாட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். சரிடா.